அவரு கேக்குறது அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னு கேக்குறாப்புல. இருக்கிற பாதி பத்த வைக்கிறாலே அந்த பொண்ணு தான் பண்ணுது. இங்க இருக்கிறது அங்க போய் சொல்லுது, அங்க இருக்கிறத வந்து இங்க சொல்லிட்டு இருக்கு. எங்க டைட்டில் ரம்யா சொன்ன தக்காளி தொக்கா. அவங்க வந்து அவங்க வந்து அவங்க குரூப்புக்குள்ளே சொல்லிக்கிறாங்க அத. இந்த பொண்ணு எல்லாருக்கிட்டையுமே பத்த வைக்குது. இல்ல ரம்யா ஜோவுமே இங்க இருந்து அங்க இருந்து இங்க சொல்லுது நிறைய விஷயம் மாத்தி மாத்தி சொல்லுது சாம். அது வந்து குறிப்பிட்ட ஒரு சில பேர் மட்டும்தான். எக்ஸாம்பிள் அந்த ஒஸ்ட் அப்புறம் வந்து ஸ்டார் பெர்ஃபார்மர் கொடுத்தாங்க பாத்தீங்களா, அதுல விக்கல்ஸ வந்து சொன்னது ரம்யா ஜோ. இங்க வந்து என்ன சொல்லிச்சு, என்ன சாண்ட்ரா தான் சொல்ல சொன்னாங்கன்னு. அதுதான் நேற்று போட்டு பொழந்தாங்க பொழுது. வளர்ந்தாங்க இங்க மக்களுக்கு காமிக்கலையே 1 hour ஷோல. காமிச்சிருந்தாங்கன்னா அடுத்த வாரம் ரம்யா ஜோ வெளில வந்திருக்கும். சரி அடுத்த வாரம் சேவ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டானுங்க. லைவ்ல பால் ஊத்துன விஷயத்த வேற மாதிரி தீர்த்தாங்க. அதான் திருப்பி பேசிட்டு இருக்காங்க. இங்க இருக்க இங்க ஒரு சில தற்கொலை. சரி, எனக்கு உண்மையாலுமே எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ரசிகன் ஒரு வீடியோ போட்டாரு. அதுல வந்து சாண்ட்ரா தான் சொல்றாங்க அந்த விஷயத்த. ஆனா அது சிங்கேஷன் அது எங்கேயுமே சிங்க் ஆகல. அது வேற எங்கேயும் இதை தவிர்த்து ஏதாவது சொல்லாரு அவரு. என்னது பிரஜனா? அவன் சொன்னது வந்து ஆக்சுவலா வந்து கர்மா வந்து ஃபேமிலி கிட்ட போய் சேருமான்றது. இங்க திருத்து பேசப்பட்டது பால் ஊத்துறதே ஃபேமிலிய வச்சு பால் ஊத்துறதா சொன்னார்ன்ற மாதிரி மாத்திட்டாங்க. அது விஜேஎஸ் படிக்கும் போது அப்படிதான் படிச்சாரு. இவங்க ஹவுஸ்மேட்ஸ் புரிஞ்சுக்கிட்டது தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த இடத்துல விஜேஎஸ் கிளாரிபிகேஷன் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கணும். அப்படி கிடையாது, அந்த கூச்சல் குழப்பமா இருந்துச்சுல்ல, அந்த இடத்துல அவர் கிளாரிஃபை பண்ணியிருக்கணும் என்னன்னு கேட்டு. அந்த இடத்துல கேட்காத அவரு படிச்சது கரெக்டா இருந்தாலும் அவர் ஒரு இடத்துல வந்து நீ யார ஃபேமிலியை பத்தி பால் ஊத்துறான்னு பேசினாலும் தப்பு தானே அப்படின்னு சொல்லி அவர் அந்த இடத்துல இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்றாரு. சோ which is wrong. அவருக்கே புரிதல் இல்ல. இதுதான் படிங்கடான்ற மாதிரி ஷோ பார்த்துட்டு வாங்க சார்னு கேட்க வேண்டியதா இருக்கு. படிச்ச வரைக்கும் கரெக்ட். அதுக்கப்புறம் அவரு எங்கேயும் டிஸ்ட்ராக்ட் ஆகி அவர் ஒரு புரிதல்ல டென்ஷன் ஆகி வேற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இல்ல சார், வெள்ளிக்கிழமை நிகழ்வு போட்டு காமிச்சாங்க தானே, அதுலயும் பாக்கலையா? அதுலயும் பாக்கல அவர் எதுவுமே பாக்கலங்க. சந்தியா சொல்லுங்க சந்தியா. ஹலோ, ஹாய். எனக்கு வந்து ஒரு கொஷின். நீங்க அந்த இவர் இருக்காருங்களா, ஒரு ரிவ்யூவர், அவங்க வந்து ஒரு ஷோ வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. ஏன் சாண்ட்ராவை டைரக்டா அட்டாக் பண்ணாம ஒன்றும் தெரியாத திவ்யாவை அட்டாக் பண்றாங்க? ஸோ ஃபர்ஸ்ட் 5 வந்துட்டு சாண்ட்ராவால தான் கொண்டு போக முடியும் அப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன்ஸ்லாம் அவர் கொடுத்துருக்காரு. அது வந்து யாராச்சும் நம்புறீங்களா? அண்ட் உங்களோட வியூ பாயிண்ட் என்ன? அது வந்து எனக்கு தெரியணும். ஏன்னா லைக் சாண்ட்ரா உள்ள இருந்து கோத்ரோ பண்றதும் இவர் சொல்றதும் வந்து ரொம்ப சிங்கே ஆகாத மாதிரி இருக்கு. தட் இஸ் ஃபர்ஸ்ட் திங். இன்னொன்று நெக்ஸ்ட் டிஸ்கஷன் பாயிண்ட் வந்து ரம்யா ஜோ வந்து என்ன டேலண்ட் இருக்குன்னு வந்து உள்ள கூட்டு வந்திருக்காங்கன்னு எனக்கு புரியல. ஏன்னா எப்போ ஏதாவதுன்னா டான்ஸ் ஆடுறதே இல்லை, அவ குதிக்கிறா, அவ்வளோதான். அது யார் வேணாலும் பண்ணலாம். ஸோ குதிக்கிற மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் உள்ள கூட்டு வந்து டேலண்ட் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இந்த 2 பாயிண்ட் யாருக்காச்சும் ஒப்பீனியன் இருந்தால் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். தேங்க்யூ. இல்ல பாப்பா, திவ்யா மேல தூக்கி போட்ட பழி வந்து எதுக்காக போடப்பட்டது அப்படின்னா அவங்கள ஸ்பிளிட் பண்ணணும், அவ்வளவுதான். தவிர திவ்யா மேல ஆக்சுவலா தப்பு அந்த அளவுக்கு இல்லை, அதுதான் உண்மை. திவ்யாவை ஸ்பிளிட் பண்ணணும், அதே மாதிரி பார்வதி ஸ்பிளிட் பண்ணணும், விக்கல்ஸையும் ஸ்பிளிட் பண்ணி கொண்டு வந்து இவங்களோட ஒரு 5 முனை போட்டியாக கொண்டு போகணுன்ற மாதிரி பாக்குறாங்க. ஆல்ரெடி இப்ப வந்து 1 vs 1, அதாவது குரூப் வெர்சஸ் குரூப்ன்ற போறத ஒரு 5 முனை போட்டி ஒரு கேமா சுவாரஸ்யமா கொண்டு போகணுன்றதுதான் சேனல் முடிவு பண்ணுது. அது திவ்யா மேல வாண்டடா பழி போட்ட மாதிரி தான் தெரியும் நம்மளுக்கு. ஆனா அது அப்படி இல்லை. அவங்கள ஸ்பிளிட் பண்ணி நீ தனியா ஆடுமா, நீ ஏமா போய் ஒரு குரூப்ல போய் நிக்கிற அப்படின்றதுதான் அதுக்கான பதில். அது சாண்ட்ரா அங்க வந்து 2 பேர் மேலேயும் ஈக்குவலா இருக்கு தப்பு. அப்படி இருக்கும்போது சாண்ட்ராக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது, திவ்யா பண்ணதுனாலதான் சாண்ட்ரா பண்ணாங்கன்றது அது வந்து வேடிக்கையா இருக்கு அப்படி சொல்றது பாக்குறதுக்கு.
ஆமா. ஏன்னா திவ்யா பாட்டுக்கு போய் பாத்ரூம்ல போய் அழுவணும்னு போயிட்டாங்க. இவங்க வெளியில உட்கார்ந்துருக்காங்க. அப்ப கூப்பிடும்போது திவ்யா இவங்களை என்ன கையை பிடிச்சி இழுத்தா உட்கார வச்சாங்க? இல்லையே. ம். ம். நீ எந்திரிச்சு போய்க்கலாம். அவ அழுதுட்டு இருக்கா, நான் வேணா வரட்டுமான்னும் போது சரி வாங்கன்னு அவன் வந்தப்ப போயிருக்கலாம்ல ஜெயிலுக்கு. அதுதான் அவருமே மென்ஷன் பண்ணாரு. Okay. ம். ஓகே. ஸோ பட் அவர் சொன்ன நரேட்டிவ் வந்து கிடையாதுல்ல. பிகாஸ் அவர் கேட்குற நரேட்டிவ் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுற நரேட்டிவ் வந்து கொஞ்சம் லைக் என்ன சொல்கிறது, ஓ ஓகே பரவாயில்ல அப்படின்னா இது நல்லது தான் அப்படின்ற மாதிரி. பிகாஸ் நேற்றுக்கு அவங்கள ரோஸ் பண்ணும்போது கஷ்டமாக தான் இருந்துச்சு. பிகாஸ் அவங்க தான் கண்டென்ட் தந்தாங்க. ஆனால் இவர் நரேட்டிவ் பார்க்கும்போது ஓகேன்னு நம்மளுக்கு ஒரு சூதிங்காக இருந்தது கேட்கறதுக்கு. ஆனா எந்த அளவுக்கு அது உண்மைன்னு தெரியல. என்ன கான்டெக்ஸ்ட்ல அவர் பேசுறாருன்னு புரியல. ஸோ அதை செக் பண்ணணும் இல்ல தான் கேட்டேன். ஆக்சுவலி ஃபுல்லா ஆளாளுக்கு ஒரு பக்கம் வேற ஒரு டைரக்ஷன்ல ட்விஸ்ட் பண்ணி அவங்கள டிவைட் பண்ணதுதான் நான் பாக்குறேன். அந்த நேற்று நடந்த எபிசோடே அப்படிதான் இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொன்னும் சொல்றாரு, அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீங்க போய் கேட்கறதுல எந்த தப்பும் இல்ல, அது கேள்வி கேளுங்க, சண்டை போடுங்க அப்படின்னு பிரச்சனையுமே ஏத்தி விட்டுறாரு அங்க. அப்போ சாண்ட்ரா கோனா பிரச்சனை வர்றதுலயுமே அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. இல்ல இன்னொன்னு சொன்னது பார்த்து சாமி, வந்து அங்க பால் கொடுக்க சொல்லி எதுக்கு அங்க உட்கார்ந்து எதுக்கு கத்திக்கு ஸ்ட்ரைக் பண்ணிட்டே இருக்கீங்க? பால் வேணா போய் எடுத்து போட்டுக்க வேண்டியதானே நீங்க? அங்கதானே இருந்துச்சு, என்ன பண்ண போறாங்க இப்போ உங்களை அப்படின்னு சொன்னாரு. அது வேற பாத்தீங்களா? அதையும் சொல்றாரு. எடுத்து போட வேண்டியதானே அப்படின்னாரு. பாக்குறேன், ஹேய் வாட் இஸ் திஸ், நல்லா இருக்கே இது. போன வாரம் தான் பண்ணக்கூடாதுன்ற இந்த வாரம் பண்ணலான்றீங்க. ஓகே, அன்வர் சைட் அன்ரைஸ் பண்ணிடுறாரு. சொல்லுங்க அன்வர். விஜய் பால் ஊத்துற சப்ஜெக்ட் பேசினார் தானே, அதுல வந்து அவர் தெளிவா சேர்ந்தா எழுப்பி கேட்கிறாரு. பால் ஊத்துற பிரஜின்னு சொன்னேன் கேட்டீங்க தானே, நீங்க பக்கத்துல தானே இருந்தீங்க, அப்படி சொல்லி இருக்கலாமான்னு விஜய் பாயிண்ட் பண்ணியே கேட்கிறாரு. வாசிக்க போல அதை சேர்த்து வாசிச்சாலும் சேர்ந்தாவை எழுப்பி கேள்வி கேட்க போல இவரு பிரஜின் சொன்ன மாதிரி தான் அந்த நெரேட்டிவ செட் பண்ணியே கேட்கிறாரு. அவ்வளவுதான். அதுல அவங்களுக்கு கேட்டிருக்கோம் கண்டிப்பா, அவங்க எந்திரிச்சு ஒரு தெளிவு கொடுப்பாங்கன்ட்டு தான் திரும்பி திரும்பி கேட்கிறாரு. சாண்ட்ரா வந்து அந்த இடத்துல ஐடியாவே இல்லாம ஒரு மாதிரி மழுப்புனது வந்து தப்பு. அவங்க அது பிரச்சனைக்குமே சேர்ந்து தப்பா போயிடும். அடுத்த வீக்ல அது ரிஃப்ளெக்ஷன் தெரியும் கண்டிப்பா. ஏன்னா சின்ன ரவுடியும் பெரிய ரவுடியும் அடிச்சுப்பாங்க அடுத்த வீக்ல. அது அந்த இடத்துல அவங்க சாண்ட்ரா கண்டிப்பா எந்திரிச்சு கிளாரிபிகேஷன் பண்ணிருக்கணும். சார் சொல்லுங்க சார். நடராஜன் சார். சாம், எனக்கு 2 பாயிண்ட் வைக்கணும் ஆக்சுவலா. என்ன 2 பாயிண்ட்னா, இவர் விஜய் சேதுபதிக்கும் பிரஜனுக்கும் நடந்த ஒரு சின்ன கான்ஃபிளிக்ட்ல வந்து ஒரு இதுல அந்த சேர் தூக்கி போடுறதோ இல்லட்டா அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து ப்ரமோல ஒரு மாதிரி காட்டினாங்க. அந்த இதுல பார்க்கும்போது வேற மாதிரி இருந்தது. அதே சமயம் வந்து இது வந்து ஏதோ விதத்துல ஹோஸ்ட் மதிப்பு கம்மியாக்குறதோ ஏதோ அந்த மாதிரி பண்றதா இருந்ததுன்னா அவங்க முதல்ல இவ்வளவு ப்ரொஜெக்ஷனே கொடுத்துருக்க மாட்டாங்க, அதுக்கு ஒரு ப்ரொமோவே போட்டிருக்க மாட்டாங்க ஆக்சுவலா. ரெண்டாவது வந்து பிரஜனோட சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் தான் கொஸ்டின் பண்றாங்க. பிரஜனோட சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ், பாடி லாங்குவேஜ், பஞ்ச் லைன்ஸ், ஹீரோயிசம் மாதிரி இருக்கிறது தான் 4 லைன் தான் கிரிட்டிசிசம்ல வருது. ரைஸ் பண்ற இஷ்யூஸை பத்தி தப்பா சொல்ல, கொஞ்சம் பெட்டர் சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், டெக்கோரம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரஜனுக்கு வராங்க ஆக்சுவலா. நீ வந்து இஷ்யூ ரீட் பண்றது கரெக்ட் தான், உன்னோட சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸோ உன்னோட பாடி லாங்குவேஜோ ஒரு மாதிரி த்ரெட்டனிங் டைப் ஆஃப் பாடி லாங்குவேஜோ சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒன்னு சொல்றாங்க. அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது அவர்கிட்ட பிரஜென்ட்ட வைக்கிறாரு. ரெண்டாவது சாண்ட்ராட்ட வந்து நீ வந்து என்ன வேணா பண்ணிக்கோ, உன்னோட ஸ்ட்ராட்டஜி என்ன வேணா இருக்கட்டும், எது வேணா ஆயிட்டு போறது, ஆனா வந்து பிக் பாஸ மார்க் பண்ற மாதிரியோ ரிடிக்யூல் பண்ற மாதிரியோ பிக் பாஸ்க்கு எந்த விதத்திலையும் ரெஸ்பெக்ட குறைக்கிற மாதிரியோ அந்த மாதிரி வந்து நீங்க விளையாடுற விளையாட்டு உங்களுக்குள்ள இருக்கணும், நீங்க போடுற சண்டை உங்களுக்குள்ள இருக்கணும். பட் ஆனா நீங்க வந்து என் கூடயோ ஹோஸ்ட் கூடயோ பிக் பாஸ் கூடயோ மோதக்கூடாது. இதுதான் டேக் அவே ஆக்சுவலா அவங்க சொல்றதுல. உள்ள வந்து சாண்ட்ராவும் திவ்யாவும் வந்து அந்த நாமினேட் பண்ணும்போது இவங்க 2 பேருக்கும் அவங்க பண்ற தப்பு தெரிஞ்சு போச்சு.
அவங்க 2 பேருக்குள்ள பேசிக்கும் போது பிரஜன் வந்து சிரிச்சிட்டு அந்த ரீசன்ஸ் சொல்லும் போது வாழ்த்திட்டு சிறைக்குள்ள போங்கன்னு சிரிச்சிட்டு சொல்றாரு. இவளும் சிரிச்சிடுறா, திவ்யாவும் சிரிச்சிடுறா. இத நடக்கும் போதே வந்து சாண்ட்ரா என்ன சொல்றா, நம்ம இந்த டெக்கோரம் மெயின்டைன் பண்ணாம சிரிக்க கூடாது, அவங்க கொடுக்கிற பனிஷ்மெண்ட்டை வந்து மூஞ்சி வந்து முகபாவம் வந்து ரெப்பண்ட் பண்ற மாதிரி, ரிக்ரெட் பண்ற மாதிரி, ரெப்பண்ட் பண்ற மாதிரி வச்சுக்கணும். அதை ரிடிக்யூல் பண்ற மாதிரி இருந்தா பிக் பாஸ்கே கிண்டல் பண்ற மாதிரி ஆயிடும், மார்க் பண்ற மாதிரி ஆயிடும், என்டையர் ப்ராசஸ் ரிடிக்யூல் பண்ற மாதிரி ஆயிடும். இதுதான் தப்புன்னு சொல்லிட்டு ஏற்கனவே சாண்ட்ராக்கே தெரியும். அதனால இவங்க வந்து உள்ள போயிட்டு எல்லாத்தையும் மொத்தமா பீஸ் பண்ணி பார்க்கும்போது பிரஜனோட சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ், ஷார்ட் டெம்பர்ட் நேச்சர், பாடி லாங்குவேஜ், த்ரெட்டனிங் ஆக்ட், அதை குறைச்சிக்கணும். அப்புறம் இவங்க வந்து பிக் பாஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், ரெவரன்ஸ் கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும். இதுதான் டேக்அவே தவிர வேற பெருசா ஒண்ணும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் சாம். ஆக்சுவலா யா ஆனா பிரஜன் விஷயத்துல வந்து அவர் அவர் அதுதான் நான் சொல்றேன்ல, இவங்க வந்து விளையாண்ட கேம் பத்தியோ எதை பத்தியோ எந்த ஒரு ஆச்சரியமுமே விஜய்ஸும் கொடுக்கல, பிக் பாஸும் கொடுக்கல. இவங்க வந்து பண்ணது வந்து அவரை வச்சு செஞ்சாங்க பாத்தீங்களா, அது வந்து செய்யாதீங்க. ஏன்னா அது ஒரு எக்ஸாம்பிளா செட் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது நாளைக்கு வந்து ஒரு நிமிஷம் எக்ஸாம்பிள் செட் ஆயிடுச்சுன்னா நாளைக்கு அது இன்னுமே பிக் பாஸ் ஷோக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து கொஞ்சம் இதாகுன்றது தான். அந்த ஷோ மேக்கர்ஸ் அதுல கரெக்டா இருந்தாங்க. சொல்லுங்க மாஸ்டர் பீஸ்ட் அடுத்த அபி. இல்ல சாம், எனக்கு ஒரு கொஸ்டின் என்னதுன்னா, இப்ப ஸ்டார்டிங்ல வந்து போட்டு அடிச்சாரு விஜேஸ் வந்து ஒர்க் பண்ணல, ஏன் ஒர்க் பண்ணலன்னு கேட்டு தான் அடிச்சாரு. ஃபர்ஸ்ட் ரூம் கிளீன் பண்ணல, ஏன் கிச்சன் கிளீன் பண்ணலன்னு கேட்டு. அதுக்கப்புறம் அவரே சொல்றாரு அது அது நான் கேட்க மாட்டோம், ஏன்னா அது வந்து உங்க ஸ்ட்ராட்டஜியா இருக்கக்கூடும், பிக் பாஸ் சொன்னா மட்டும் அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எதுக்கு ஸ்டார்டிங்ல அடிச்சாரு? அதே கண்ட்ரடிக்டரியா தான் இருந்துச்சு. இன்னொன்னு தான் இப்ப ஆதிரை, இப்ப இவங்களுக்கு முன்னாடியே இது ஆதிரை பண்ணா. சோ ஆதிரைய வந்து ஒண்ணுமே கொஸ்டின் பண்ணல. ஆதிரை வந்து பிக் பாஸ் வந்து மாஸ்க் போட சொன்னது போடல, ஜெயிலேக்க சொன்னதுக்கு மோஸ்ட்லி இருந்தது வெளியே தான். அதுக்கப்புறம் வந்து பிக் பாஸ் பேட்டரி மாத்த சொல்லக்குள்ள சாப்பிட்டுட்டு தானே இருக்கேன் தெரியுது இல்லையான்னு பிக் பாஸே ஒரு மாதிரி கொஸ்டின் கேட்டவர் தான் ஆதிரை. சோ ஆதிரைய வந்து இப்படி ஒன்னும் விஜேஸ் கேட்கலையே, அப்ப என்ன பண்ணாங்கன்னு தான் ஒரு கொஸ்டின் வருது. பிகாஸ் அப்ப இத கேக்குறீங்கன்னா அதை கேட்டிருக்கணும் தானே ஏர்லியர். இதுக்கு பார்க்க வேர்ஸ்டா தானே பண்ணிருந்தா ஆதிரை. சோ ஷோ மேக்கர்ஸ் என்ன பண்றாங்கன்னு புரியல. இல்ல அந்த ஒர்க் செய்யலையான்னு ஸ்டார்டிங்ல போட்டு அடிச்சது வந்து அது வந்து அவங்க கிட்ட வந்து ஒரு இவங்க எதிர்பார்த்த ஆன்சர் வந்து நாங்க விக்ரம வச்சு செய்யறதுக்காக தான் அப்படி பண்ணோம்னு சொல்லி அந்த அதை வந்து வெளியில கொண்டு வர்றதுக்கு, அது எல்லாரும் முன்னாடியும் சொல்ல வைக்கிறதுக்காக தான் போட்டு அடிச்சாரு. விச் இஸ் மத்தவங்களுக்கு வந்து புரியும், நான் வேணுன்ட்டே விக்ரம வச்சுதான் செய்யறேன் அப்படின்னும் போது அவன் இன்னுமே கொஞ்சம் மத்தவங்களும் கொஞ்சம் வந்து ஒரு கேம்குள்ள இந்த கேம்குள்ள உள்ள இழுக்கலாம் அப்படின்றதுதான் ட்ரை பண்ணாரு. அப்படி போயிட்டாங்க. சரி, ஓகே. ஓகே, அடுத்து யாரு? நித்யா ரமேஷ் பேசுங்க. வந்துட்டாங்க அப்படி. ஹலோ சாம் கேக்குதா நான் பேசுறது? கேக்குது. ஓகே, வந்து என்ன சொல்ல, சாண்ட்ராக்குமே நல்ல ரோஸ்ட் தான் கிடைச்சது. ஆனா இங்க எப்படி வெளியில ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்னா எல்லாமே திவ்யாவுக்கு தான் நடந்து வந்து ரொம்ப ஒயிட் வாஷ் பண்ணிட்டாங்க அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை. சாண்ட்ராவை நிறைய இடத்துல கொஸ்டின் கேட்டாங்க, நீங்க என்ன பண்ணோம், நீங்க ஏன் நிறைய லாக் அந்த மில்க் கொடுத்தோம், இல்ல எனக்கு மூட் இல்ல, எனக்கு இப்ப திருப்பி அங்க ஒரு 4 மணி நேரம் அங்கேயும் உட்கார்ந்து இருந்த அந்த ஆட்டிடியூடுக்காக தான், மாத்திரையும் போட மாட்டேன்னு சொல்லி உட்கார்ந்து இருந்தேன். அந்த ஆட்டிடியூடுக்காக தான் திவ்யாவுக்கு எக்ஸ்ட்ரா கிடைச்சது. கம்மியா விழுந்திருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. 2 பேருக்குமே கரெக்டா தான் கேள்வி கேட்டாங்க. சாண்ட்ரா வந்து அந்த கண்ணை திறந்து வச்சிருக்கிறது, மூடி வச்சிருக்கிறது அது எல்லாமும் கேட்டுதான் செஞ்சாரு. ஸோ இது இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு டைம் லைன்ல வந்து ஒரு இம்ப்ரெஷன் ஒண்ணு போயிட்டே இருக்கு. திவ்யாவை வந்து இது பண்ணிட்டாங்க, சாண்ட்ரா வந்து எதுவுமே சொல்ல அப்படின்ற மாதிரி. அப்படிலாம் இல்லவே இல்லை. 2 பேருக்குமே நல்லா கிடைச்சது. சாண்ட்ராக்கு நல்லா
அபி கட் ஆகுது. ஐயோ நான் சொன்னது எதுவுமே கேட்கலையா? இல்ல கேட்டுச்சு. 2 பேருக்குமே ஈக்குவலா தான் ரோஸ்ட் ஆஹ் கிடைச்சதுன்னு சொன்னீங்க. ரெண்டு ஓகே. பேருக்குமே ஈக்குவலா தான் ரோஸ்ட் கிடைச்சதுன்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். அதுல வந்து திவ்யாவுக்கு ஏன் கூடுதலா கிடைச்ச மாதிரி தெரியுது அப்படின்னா, திவ்யாவை அங்க வந்து அவரு லாக் பண்ணி அவர் பேச உள்ள உட்கார வச்சுட்டாரு. இது மாதிரினாலதான் அப்படி தெரிஞ்சதே தவிர 2 பேருக்குமே ஈக்குவலான ரோஸ்ட் என்ன அவங்களுக்கு டிசர்வ்டோ அவங்க பண்ணதுக்கு அது வந்து கிடைச்சது. ஏன்னா அவங்க ஒரு சர்டைன் பாயிண்ட்டுக்கு அப்புறம் அது ரொம்ப ட்ராக் பண்ணி அவங்க இது பண்ணிட்டாங்க. அண்ட் நடராஜன் சார் சொன்ன மாதிரி நீங்க வந்து பிக் பாஸ் ரூல்ஸ் இல்ல பிக் பாஸ் மீறி நீங்க வந்து ஒண்ணு பண்ணாதீங்க அப்படின்றதுக்கு தான் அவங்க வார்னிங் கொடுத்துருக்காங்களே தவிர மத்தபடி அவங்கள நீங்க கேம் விளையாடக்கூடாதுனோ இல்ல மத்தவங்களை ட்ரிகர் பண்ணக்கூடாதுனோ மார்க் பண்ணக்கூடாது இல்ல இது பண்ணக்கூடாது அப்படிலாம் அவங்க எதுவுமே சொல்லல அப்படின்றத நான் பாக்குறேன். ஓகே சொல்லுங்க. நித்யா ரமேஷ் பேசுங்க. கேக்குதா? கேக்குது. அவங்க பேச போல. கேக்குது. இல்ல அவங்க நித்யா ரமேஷ் கேக்குதா? இல்ல இல்ல மாதவி பேசுறேன். மாதவி அதுக்கப்புறம் பிரகாஷ். ஸோ எனக்கு பெருசாக சொல்கிறக்கு எதுவும் இல்லைங்க. நடராஜன் சாரும் அதையும் ஆல்ரெடி கவர் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான். ரொம்ப ட்ராமாட்டிக்காக இருக்குது நேற்றுலேருந்து இன்னைக்குலேருந்து. எதுக்கு இந்த ப்ரொமோலாம் இவ்வளோ நமக்கு தெரியும் கெமியும் இவங்களும் எவிக்ட் ஆக போகிறாங்கன்ட்டு. ஒரு டிஆர்பிக்காக எதுக்கு இவ்வளோ பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரில. ஐ டென்ட் ஃபீல் லைக் இல்லங்க அவங்களுக்கு தெரியாது இல்லங்க, சாண்ட்ராவோட எமோஷன்ஸ் உண்மைதானங்க, அவங்களுக்கு தெரியாதுல்ல. நமக்கு தெரியும் கெமின்னு, சாண்ட்ராக்கு எப்படி தெரியும்? நேத்து தான் ரோஸ்ட் வாங்கியிருக்காங்க. அப்போ இல்லை அவங்க அபி. என்ன நினைப்பாங்க? அது ஃபைனா. நார்மலாகவே கொண்டு போயிருக்கலாமே. எதுக்கு இப்படி ஒரு பெரிய ட்ராமாட்டிக் சீன் ஒரு 2 கார் கொண்டு வந்து நீங்க இதில் போங்க அதில் போங்க ரொம்ப தேவையில்லாம ப்ரொமோஷனுங்க, அதான் ப்ரொமோஷன். ஹைப்புங்க, கார் ப்ரொமோஷன். அவங்க கார் தானே ஸ்பான்சர்ஸ். மாருதி ஸ்பான்சர்ஸ். அதான் இன்ஃபேக்ட் அது நல்ல எக்ஸிட்டும் கூட கெமிக்கு. ஜாலியா கூட்டு போயிருக்காங்க கார்ல. அவங்க அதுக்கு டிசர்விங்கா? இல்ல எப்படி ஆனா ஸ்டார்ட் ஸ்கிரிப்ட் கேட்டாருங்க. படி இப்ப வந்து உள்ள ப்ரொமோஷன் போகும்போது பண்ணி வந்து அவங்க வரோம். உள்ள போகும்போது சொல்லியிருப்பாங்களா விஜய் சேதுபதி கிட்ட பேசிட்டு வந்திருப்பாரான்னு? யாருக்கு தெரியும்? விஜய் சேதுபதியோட வண்டி ஓட்டிட்டு கூட வந்திருக்கலாம். நமக்கு தெரியாம போகுது. போறோம்ல ஜாலியா ஃப்ரெண்ட் கூட பேசிட்டு ஓகே சரியா அப்படின்னு சொல்லிட்டு கூட போயிருக்கலாம். அது சொல்ல வரீங்களா? என்ன எனக்கு வேணா பேக்ல நடந்திருக்கலாம். பேசியிருப்பாங்க. ஓகே. பட் ரொம்ப அன்னெசரி ட்ராமா மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகே. பட் இதுக்கப்புறம் இவங்க 2 பேர்த்தோட நேத்து கேம் வந்து நல்லா அந்த இருக்கும். கோட்டை தூக்கி போட்டது எல்லாமே வந்து this is all done earlier itself. சரியா? கமல் ஒரு வாட்டி பண்ணிருக்காரு, சல்மான் கான் ஒரு வாட்டி பண்ணிருக்காரு. இட்ஸ் நாட் லைக் இது நடந்தா அச்சச்சோலாம் ஒண்ணுமே கிடையாது. இட்ஸ் ஹேப்பன் அண்ட் those people who he did that with have one later and father also into the show. ஸோ அதெல்லாம் பெருசெல்லாம் அங்கே எடுத்துக்கிறதுலாம் ஒன்றுமே இல்லை. ஒன்லி திங் இஸ் உள்ள இருக்கவங்களுக்கு அந்த இம்பாக்ட் வெளியே நம்ம பார்க்கும்போது ஓகே அப்படின்னு தான் இருக்கு. ஏன்னா பிரஜனை கூட நல்லா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்க, பேசியிருக்காரு. நமக்கு பார்க்கும்போதே நல்லா பேசியிருக்காரு அவர். இட்ஸ் நாட் லைக் ஹி ஹஸ் நாட் கெப்ட் ஹிஸ் பாயிண்ட்ஸ். கேட்டா கரெக்டா சண்டை போடுன்றீங்க, சண்டை போடாதீங்க, இப்போ நான் என்ன தான் பண்ணணும் அப்படின்ற போது யூ பாயிண்ட் தட் யூ நீட் டு கிவ் தட் ஆன்சர். கடைசி போகும்போது அதான் சொல்லிட்டு போனார், நீங்க சண்டை போடுங்க போட சொல்ல விக்கல் இது பண்ணுங்க, பிக் பாஸ் சொல்றதை மட்டும் நீங்க கேட்கணும் கண்டிப்பா, அதை மட்டும் நீங்க ஒமிட் பண்ணாதீங்க தான் சொல்லிட்டு போன மாதிரி இருந்துச்சு. அதை தவிர்த்து என்னெல்லாம் பண்ணுங்கன்ற மாதிரி தான் இருக்கு. சண்டை போடுங்க, அடிச்சுக்கோங்க, இல்ல என்னெல்லாம் பண்ணுங்க. அதெல்லாம் அக்ரிங்க. பட் ஆனா இவங்க கொண்டு போற அந்த தேவையில்லாம ட்ராமாட்டிக் சீன்ஸ் தான் எனக்கு பிடிக்கல நேத்துல இருந்தே. அது எவிடென்ட்டா தெரியுது. அவங்க 2 பேரும் ஒரு அவர் சேர்லாம் நேற்று தூக்கி போட்டு பண்ணதே வந்து எனக்கு ரொம்ப ஃபேக்கா ரொம்ப எவிடென்ட்டா தெரியுது ஆக்சுவலி அது. ஏங்க தட் இஸ் a மொமெண்ட்ங்க. சல்மான் கான் சேர் தூக்கி போடுறது கிடையாது, கோட்டை தூக்கி போட்டு போடுறதுலாம் இருக்கு சல்மான் கான். நீங்க பாத்துருக்கீங்களா இல்லையா? அது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அப்படி தெரியும் நமக்கு. இது நம்ம ரெகுலரா வாட்ச் பண்றவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஓகே. பட் இதுக்கப்புறம் இவங்க 2 பேர்த்தோட கேம் பிளே எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த வாரம் கொஞ்சம் டோன் டவுன் ஆவாங்க, பாப்போம். I don't think there's going to be huge change in the gameplay. சரியா? I think the probably thing that we'll see is இவங்கெல்லாம் FJ கொஞ்சம் வந்து கொஞ்சம் படுத்து இல்லனா உட்கார்ந்து பேசி சரி பண்றாங்களா? இவங்க இந்த சைட வந்து கொம்பு சிவி விட்டுட்டு போயிருக்காங்க டோட்டலா இந்த அன்பு கேங்க. இவங்க எல்லாமே இனி வந்து ஒரு ஃபுல் ஃபோர்ஸோட இறங்குவாங்க. இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க ஆக்சுவலா இவங்க பண்ணதெல்லாம் தப்பு, அதுக்காக தான் இவங்களுக்கு ரோஸ்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு. இவங்களுக்கு தான் புரிதலே கிடையாது.
அதனால இன்னும் ஜாஸ்தியா எகிரிட்டு எல்லாம் ஒரு குரூப்பா வந்து அட்டாக் பண்ணுவாங்க. பண்ணும்போது இவங்களும் அதுக்கு இது பண்றது தான் இந்த வாரத்தோட கண்டென்ட்டா இருக்கும். எனக்கு தெரிஞ்சது ஐ திங்க் தேர் மேக்ஸிமம் வில் கண்டென்ட். பி டைனமிக் சேஞ்ச் சாம். உங்களுக்கு வந்து முந்தானத்து நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். அங்க உட்காந்து பாரு விக்கல்ஸ் உட்காந்து பேசுவாங்க. அப்போ வந்து விக்கல் சொல்லிட்டு இருப்பாரு, பாரு நீ பரவாயில்ல பாரு, நம்ம என்ன சண்டை போட்டாலும் நீ வந்து பேசுவேன்ட்டலாம், ஆனா இவன்ட்டெல்லாம் பேசணுன்னே இது வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து பேசிட்டு மேபி இருப்பாரு. டைனமிக்ஸ் மாறுச்சுன்னா இட் வில் மேபி பி நைஸ். பாரு கூட அந்த சைடு ஜம்ப் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மோஸ்ட்லி. பாப்போம் ஆனா பாரு எப்படி அந்த ஜம்ப் பக்கம் ஆகுதா ஒண்ணுமே இல்ல. இல்லையா. பிரஜன் கேப்டன் ஆயிட்டாரு அப்படின்னா பாரு இருக்கும். ஏன்னா பாரு ஆல்வேஸ் லைக்ஸ் டு ஹேவ் கான்ஃபிளிக்ட் வித் தி கேப்டன் ஆஃப் தி ஹவுஸ். ஆமா, அத வந்து ஒரு இதுவாவே பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா சரி அட் தி எண்ட் அந்த கேப்டனை நான் தான் உடைப்பேன். கேப்டன்ஸ் டாஸ்க்லாம் முடிஞ்சிருக்குமே என்னத்துக்கு தெரியல, பாப்போம். சொல்லுங்க பிரகாஷ். தேங்க்யூ ப்ரோ. இது நேற்று அந்த ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் சாண்ட்ரா அந்த பெட்ரூமில் போயிட்டு அப்படியே பிளேமை தூக்கி மொத்தமாக வந்து பிரஜின் மேலே போடுவாங்க பார்த்தீங்களா? நான் அப்பயே சொன்னேன் நீ கேட்கவே இல்லை, ஷோ வந்து கோடிக்கணக்கான பேர் பார்க்குறாங்க, நீ வந்து இப்படி வந்து பண்ணிட்ட அப்படின்னு. அது ஒரு பாயிண்ட்டு. அதே மாதிரி என்னென்னா அந்த அழுதுட்டு சொல்லுவாங்களே அக்கா தங்கச்சின்னு சொன்னது வந்து கனி ரம்யா அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். அப்போ அப்பா அம்மா யார் அந்த வீட்டில் எஃப்ஜேக்கு? அது யாரும் மீன் பண்ணி சொன்னாங்களா? அது ஒரு இது எப்படின்னா, இப்போ கமருதீனை வச்சு அந்த வார்த்தையை சொல்கிறாங்க. கமருதீன் என்னென்னா யார் என்ன சொன்னாலும் அது அப்படியே நம்பிடுவான் அவன். அது வேற கேட்டுட்டு போயிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அப்படியே பிளைண்டாக நம்பி வந்து இப்போ யாருன்னா வந்து அடுத்த வீக் வந்து பிரஜனியோ இல்லை சாண்ட்ராவையோ யாருன்னா வந்து பேசினாங்கன்னு வச்சுங்களேன், கமருதீன் வருவான் பாருங்க. அந்த மாதிரி தான் போக போகுது ட்ராக். ஏன்னா கமருதீன் வந்து லாஸ்ட் 2 வீக்ஸாக வந்து வெளியவே வரல, அவன் என்ன பண்ணான்னு தெரியவே இல்லை. அதனால தான் 2 வீக்குமே வந்து அவன் நாமினேட்டும் ஆகலை. ஸோ இந்த வீக் வந்து அவன் எதனா கண்டிப்பாக பண்ண போகிறான். அது மாதிரி தான் நடக்க போகுது. ஸோ கண்டிப்பாக பிரஜினுக்கும் எஃப்ஜேக்கும் அந்த கேப்டன்சி டாஸ்க்லேயே கூட மேபி ஏதாச்சும் நடந்திருக்கும் இன்னைக்கு. ஸோ நமக்கு அது நாளைக்கு பார்க்கும்போது தான் தெரிய வரும். ஸோ எப்படியும் வந்து நான் என்ன நினைச்சேன்னா, திவ்யா வந்து இந்த கேங்கை விட்டு கண்டிப்பாக இன்னும் ஒரு 2 வீக்ஸில் வந்து வெளியே வருவாங்க. கண்டிப்பாக வந்து அது கேமே வந்து வேற லெவலுக்கு போகும். இப்போ வந்து என்னென்னா பார்வதி வந்து இவங்க கூடயே இருப்பாங்க, திவ்யா வந்து இந்த கேங் கூட வந்து ஜாயின் ஆவாங்கன்ற மாதிரி போகும்னு நினைக்கிறேன் நான். யாருக்காச்சும் எதனா கருத்து இருந்தால் சொல்லுங்கள். திவ்யா கேங் எல்லாம் ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. திவ்யா பொறுத்த வரைக்கும் அவங்க தனியா நின்றுதான் விளையாடணும்னு பார்ப்பாங்க. ப்ரோ என்னை பொறுத்தவரை கேங்கே உடையாது ப்ரோ, கேங்கே உடையாது, அப்படியே தான் இருக்கும். அந்த 11 vs 4 அப்படியே தான் போகும்னு நினைக்கிறேன். இவங்க என்ன சொன்னா உடைய மாட்டாங்க ப்ரோ. ஸ்டார்டிங்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க அன்பு அங்கே உடைக்க, பட் அவங்க உடையவே மாட்டாங்க பாருங்க. அதே தான், அதே டைம்ல தான் ஃபார்ம் ஆக போகுது. இந்த ஹேட்டட் திருப்பி திருப்பி இந்த 4 பேர் மேலதான் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ வந்து இந்த 4 பேர் சேர்ந்துதான் ஆட ட்ரை பண்ணுவாங்க. இப்போ அன்பு கேங் மேலேயும் தப்பு இருக்குன்னு மாதிரி காமிச்சா கொஞ்சம் உடைய பிரேக் ஆக சான்ஸ் இருக்கும். அவங்க வந்து தப்பே பண்ணாத மாதிரி இவங்க தான் தப்பு பண்ற மாதிரி இவங்களே போட்டு அடிக்கும் போது உடைய வாய்ப்பு இல்லை தான் ப்ரோ. இப்படியே தான் கண்டினியூ ஆக போகுது. ஐ திங்க் வந்து இது வந்து என்னன்னா பிபி டீமே வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங்லேயே வந்து நிறைய வந்து இது பண்ணுறாங்க, மிக்ஸ் பண்ணி விடுறாங்க. என்னென்னா அவங்க பண்ணுற தப்பையும் வந்து காமிச்சாதான் வந்து மக்களுக்கும் தெரியும், ஷோ ஹோஸ்ட் பண்ணுறவருக்கும் தெரியும். ஓகேங்களா? இவங்க என்னென்னா அந்த எடிட்டிங்லேயே வந்து இது பண்ணிடுறாங்க, கட் பண்ணிடுறாங்க. இப்போ அன்றைக்கி நைட்டு வந்து கனி வந்து ஃபஸ்ட்டு எஃப்ஜேவை ஏற்றி விட்டு அனுப்புவாங்க. அது வந்து சபரியாக வந்து மென்ஷன் பண்ணுவான், என்ன நீயே போய் கேளுன்னு சொல்கிற, அப்புறம் நீயே கேட்காதுன்னு ஏன் சொல்கிற, ஏன் இந்த மாதிரி பண்ணுற அப்படி சொல்லியிருப்பான். ஆனால் அது வந்து 1 hour ஷோலலாம் வந்து கட் பண்ணிட்டாங்க. ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களையே பேஸ் பண்ணி தான் காமிச்சிருந்தாங்க. விக்கல்ஸ், விக்ரம், சாண்ட்ரா, திவ்யா இவங்களையே தான் காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி என்னென்னா ஸோ நிறைய அங்கே எப்படி சொல்கிறது, இந்த பிபி அந்த உள்ள நடக்கிறத வந்து எப்படி வந்து இது பண்ணுறாங்கன்னா நம்மளை வந்து ஒன் சைடாகவே வந்து திங்க் பண்ண வைக்கணும். இப்போ 2 டைப்ஸாக 2 விதமான ஆடியன்ஸாக போயிட்டுருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அன்பு கேங்க்கு சப்போர்ட்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி சாண்ட்ரா இந்த கேங்குக்கு சப்போர்ட். அந்த மாதிரி தான் வந்து மோஸ்ட்லி வந்து ட்விட்டர்லேயும் சரி இன்ஸ்டா இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ என்னென்னா வந்து இப்போ வந்து 2 கேங்ஸ் மாதிரி தான் போயிட்டுருக்குதுன்றது போது நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ விக்கல்ஸ், விக்ரம், மேபி பாசிபிளி சுபிக்ஷா அண்ட் திவ்யா
இவங்கெல்லாம் வந்து ஒரு குரூப்பா ஃபார்ம் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குன்ற. சாம் ஒரு சின்ன இது இந்த விக்கல் விக்ரம் வந்து ஒரு நல்ல கண்டென்ட் மெட்டீரியல். எப்படின்னா அவனுக்கு சுத்தி வர இந்த சுபிக்ஷா மாதிரி ஆளுங்க துதி பாடுறது, கனி மாதிரி ஆளுங்க துதி பாடுறது பிடிச்சு அவன் ஒரு டெல்யூஷன்லயே போறான். அந்த டெல்யூஷனை ஃபுல்லா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அவனுக்கு கொஞ்சம் வந்து அந்த இது வந்து அவன் வந்து ஒரு ஏதோ தான் பண்றதெல்லாம் அவ்வளவு கரெக்டா நல்லா இருக்குன்னு நினைச்சிட்டு ஒரு டெல்யூஷன்லயே ஒரு இமேஜினரி வேர்ல்ட்ல இருக்கான். ஆக்சுவலா சுத்தியூர அந்த சுபிக்ஷா கனி எல்லாம் வந்து உன்ன மாதிரி ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அந்த ஜனகராஜ் அந்த இதுக்கு அபூர்வ சகோதரர்கள்ல அந்த கமலா இந்த இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் புகழ்ந்து பேசுற மாதிரி ஒரு அவன் சுத்தியூர 4 பேர் தன்னை துதி பாடணும், கை தட்டணும், அந்த மாதிரி ஒண்ணு அந்த இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போற மாதிரி. ஏன்னா விக்கல்ஸ் விக்ரம பத்தி ரெப்ரிமாண்டே பண்ணாம இருக்காரு. ஆக்சுவலா அவன் பண்றது கரெக்டுங்கிற மாதிரியே அதே மாதிரி நினைச்சுக்கிட்டோங்கிற மாதிரியே அவனை ரெப்ரிமாண்ட் பண்ணாம விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். சாம் ப்ரோ நான் சொன்ன பாயிண்ட் சாம் ரசிகன் ப்ரோ எது எனி உங்களோட வியூ எதுனா நான் சொன்னதுக்கு? இந்த மாதிரி வந்து விக்கல்ஸ் விக்ரம், சுபிக்ஷா அண்ட் திவ்யா பாசிபிளி அந்த இது எனக்கு தெரிஞ்சு விக்கல்ஸ் வந்து பார்வதி கூட டீம் அப் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நேற்று ஷோலுமே வந்து பார்வதியை பத்தி பெருமையா பேச சொல்லியிருக்காங்க. விக்கல்ஸ் பேசலாம். அப்புறம் தான் நேற்று இந்த கான்வர்சேஷன் ஒன்று நடக்கும். சாரி, நேற்று லைவ்ல கான்வர்சேஷன் பார்வதிக்கும் விக்கல்ஸுக்கும். அதுல கூட உங்களை விட அவங்க பெட்டர் அப்படின்ற மாதிரிலாம் பேசுவோம். ஸோ பார்வதி கூட டீம் அப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு விக்கல்ஸ். ஆனா திவ்யா கூட டீம் அப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா திவ்யா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு தனி ஸ்டாண்ட் எடுப்பாங்க. ரெண்டாவது சாண்ட்ரா பிரஜன் வழக்கம் போல அவங்க ஒரு கேம் ஆடுவாங்க. பார்வதி நாட் ஷுவர் எந்த பக்கம் ட்விஸ்ட் அடிப்பாங்கன்றது தெரியாது. ஆல்ரெடி வியானா பத்தி நம்மளுக்கு தெரியும். வியானா வந்து அன்பு கேங்கோட ட்விஸ்ட் அடிச்சுட்டு போயிட்டாங்க. அவங்க இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி அது அது அந்த மாதிரி தான் இப்போ மற்றவங்களையுமே எதிர்பார்க்கறாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஷோர் தனித்தனியா ஒரு கேம் ஸ்பிட் கேம் கொடுங்க, இப்படி கேங் வெர்சஸ் கேங் போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி அப்ப பார்க்கறேன். அதுலயே நீங்க சொல்றதுலயே லாஜிக் இடிக்குது. அங்க 11 people இருக்காங்க. அந்த 11 people அவங்க ஒண்ணுமே பண்ணல. இல்ல கரெக்ட் தான். 11 வெர்சஸ் 4 அப்படின்ற மாதிரி இருக்குதான், இல்லைன்னு சொல்லல. அந்த 11 வந்து நீங்க வந்து எப்படி நீங்க வந்து கேம் ஆடுவீங்க? ஒரு நேருக்கு நேர் நீங்க எதிர்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த கேம் எப்படி இருக்கும்ன்றது நம்மளுக்கே தெரியும் இல்லையா? அந்த மாதிரி கேம் இல்லாம நீங்க அவங்களுக்குள்ள போய் கேம் ஆடுங்கன்ற மாதிரி தான் அவங்க வந்து பாக்குறாங்க. ஸ்பிட் பண்ணி நீங்க உள்ள போய் ஒரு கேம் ஆடுங்க. எப்படி அரோராவோ இல்ல வந்து இவங்களோ வந்து விளையாடுறாங்க பாத்தீங்களா? உள்ள இருக்கிற மாதிரியே இருக்கிறாங்க, வெளியில வந்து அவங்க அப்போஸ் பண்ற மாதிரியும் பண்றாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு கேம் ஸ்பிளிட் பண்ணி விளையாடுறதுக்கு தான் அவங்க ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த கேம் எனக்கு தெரிஞ்சு அது போர் அடிக்கும். இதுதான் நல்லா இருக்கு எனக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த 11 வெர்சஸ் 4 தான் நல்லா இருக்கு எனக்கு. சாம் இந்த 11லயே வந்து சின்ன சின்ன குழு எல்லாம் உள்ள இருக்குல்ல சாம். ஆக்சுவலா அது பேர் என்ன, கமருதீன், கானா வினோத், ஆரோரா ஒரு குரூப்பா இருக்கு. ஆக்சுவலா அதுலயே சின்ன சின்ன தனித்தனி குழு மாதிரி கம்ப்ளீட்டா கனித்திருவோட இது கம்ப்ளீட்டா போயிடுச்சு. கனித்திரு அந்த அன்புக்கு அவங்க உடைஞ்சு போயிடுச்சு. சபரி வந்து பவர் போயிடுச்சு. எங்க உடைஞ்சு போச்சு? நேத்து இந்த பால் டப்பாவை தூக்கிட்டு போய் எஃப்ஜே வந்து கொஞ்சம் விலகியே இருந்தான். சபரியை போட்டு அடிக்கும் போது கேப்டன்சி எப்படி இருக்குன்னு கேட்கும் போது சபரியை தான் போட்டு அடிச்சாங்க எஃப்ஜே. எங்க உடஞ்ச மாதிரி தெரியலையே எனக்கு. அவன் போய் அந்த பால் டப்பா எடுத்து போய் கனிக்கும் ரம்யா கிட்டீங்கன்னா நான் குடுக்குறான் போயிட்டு பத்திரமா பாதுகாத்துக்கோங்கன்ட்டு. அது எப்படி ஒரு ஹவுஸ்மேட் கிட்ட இருந்து காப்பாத்தி இன்னொரு ஹவுஸ்மேட் கிட்ட கொடுத்தான்னா அது எந்த ஒரு சபரி கிட்ட கொடுத்தான் ப்ரோ. சபரி கிட்ட கொடுத்தான். சபரி இல்ல, கனியா அங்க இருந்தாங்க அவங்க. அதுக்கப்புறம் திரும்பி வந்து கனி இருந்தாங்க. பட் ஆனா அவன் கிச்சன் டீம்ல நீ இருக்கல, உங்ககிட்ட கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுத்தான். நான் உடைஞ்சதுன்னு சொல்றது கனிக்கு கண்ட்ரோல் போயிடுது. விக்கல்ஸ் தான் வந்து கிட்டத்தட்ட கனியும் விக்கல்ஸும் ஒரு சேர்ந்து விளையாடுற மாதிரியும், விக்கல் தான் அதுக்கு ஹெட் மாதிரியும், கனி வந்து வேலிடேஷன்னா விக்கல்ஸ் போற மாதிரி, கனிக்கு தனியா ஒரு பெரிய டீம் ரம்யா தவிர வேற யாரும் இல்லாத மாதிரி இருக்கு.
அந்த மாதிரி எனக்கு பார்த்தா இருக்கு. இவங்களுக்குள்ள வந்து ஸ்பிளிட் ஆயிட்டு அதுலயே சின்ன சின்ன குழு விக்கல்ஸ் சுபிக்ஷா அந்த மாதிரி அது 2 பேர் இருக்காங்க. கானா வினோதும் அமித்தும் 2 சேர்ந்து இல்லாம அதுக்குள்ள பிரிஞ்சிருக்கு. பட் ஆன்டி பார்வதின்னு வந்து 11 சேர்ந்துக்கிறாங்களே தவிர நான் இந்த கேம்ல கானா வினோத்தோ இல்ல அமித்தையோ நான் கொண்டே வர மாட்டேன். அவங்க ஒரு தனி ட்ராக்ல போயிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர். நம்ம வந்து சாங் கம்போஸ் பண்ணணும், பாடணும் அப்படின்றதுல தான் இருக்காங்க. இந்த கேம் அவங்க விளையாடுற மாதிரியே எனக்கு தெரியல. கானா வினோத்துக்கு கூட அது வந்து எல்லாமே இவங்க வந்து ஒரு இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா அது ஒரு நியூஸா தான் கேட்டுக்கிறாரே தவிர அவர் எதுலையுமே இன்வால்மெண்ட் பண்ணல. இன்வால்மெண்ட் ஆக மாட்டேன்றாரு. ஏதாவது டாஸ்க் வருதா விளையாடுவோமா, இவங்க சொல்றாங்களா அதை பத்தி பேசுவோமா அப்படின்னு தான் இருக்காரு தவிர அதுல இன்வால்மெண்ட் ஆகல. ஸோ அது வந்து நம்ம அந்த 2 பேரையும் மட்டும் தனியா வச்சிருவோம். கமருதீன் இன்னைக்கு இந்த ப்ரொமோல நேத்து அவன் போய் சாண்ட்ரா கன்சோல் பண்ணதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா கமருதீனுமே ஆல்ரெடியே இருக்காரு. இவங்க கூட தான் இருக்காரு. ஏன்னா நாமினேஷன்ல டிஸ்கஸ் பண்ணும் போதெல்லாம் கமருதீனும் சேர்த்துதான் 5 பேரா தான் இவங்க வந்து போட்டாங்களே நாமினேஷன்ஸ் அந்த ஒஸ்ட் பெஸ்ட்ல எல்லாம். ஸோ கமருதீனுமே இந்த பக்கம் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. கமருதீன் வந்து ஒரு லிசனர் மாதிரி எல்லாரும் பேசினா போய் கைண்டா லிசன் பண்றதுக்கு சொலேஸ் கொடுக்குற மாதிரி எல்லாருக்கும் இருக்கானே தவிர அவங்க பேசுறது எதிர்த்து பேசுறது இல்ல. மத்த அந்த கண்டஸ்டன்ட் வந்து பப்ளிக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கணும்னா கமருதீனை வந்து ஒரு கான்டியூட் மாதிரி யூஸ் பண்ணி அவங்க கிட்ட பேசி தங்களோட மெசேஜை வந்து பப்ளிக்கு கொடுக்கிற மாதிரி ஒரு நல்ல ஆளா இருப்பாங்க. இல்ல எல்லாரும் கமருதீனை தான் கூப்பிடுறாங்க. ஒரு நிமிஷம் பிரகாஷ் ஹேண்ட் ரைஸ் பண்ற அவர்கிட்ட கேட்டு வரேன். நீங்க கொஞ்சம் தண்ணி குடிங்க, ரெஸ்ட் எடுங்க. ஓகே பிரகாஷ் சொல்லுங்க. அதுதான் ப்ரோ, அன்னைக்கு ஜெயில்ல வந்து சாண்ட்ரா வந்து கமருதீன் எல்லாம் வச்சுட்டு பேசுவாங்க பாத்தீங்களா? இந்த சொசைட்டி இந்த சொசைட்டியில வந்து பாத்தீங்கன்னா வந்து அப்படியே வந்து ஹை கிளாஸா இருக்கிறவங்கள அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறவங்கள தான் வந்து கொஞ்சம் நல்லா விதமா பார்ப்பாங்க. கேரளாலலாம் இந்த மாதிரி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி சொன்னாங்க. அது பார்த்தீங்களா தெரியல. பட் எனக்கு அதை பார்க்கும்போது என்னன்னா, ஸோ நீங்க அங்க வந்து உங்களுக்கு வந்து வாய்ப்பு சரியா கிடைக்கலன்னு சொல்லிட்டு தான் நம்ம இங்க வந்திருக்கீங்க. ஆனா இங்க வந்துட்டு இங்க இருக்கிற சொசைட்டியை பத்தியோ பீப்புளை பத்தியோ இந்த மாதிரி தப்பா பேசுறீங்க. இங்க இத்தனை கேமரா இருக்கு, இதெல்லாம் வந்து கண்டிப்பா ரெக்கார்ட் ஆகும். அந்த ஒரு கான்சியஸ்னஸ் இல்லாம அவங்க பேசிட்டாங்களா, இல்லைன்னா வந்து மேபி இதை வந்து கமருதீன் கேட்கும்போது அவனும் வந்து என்ன சொல்றான்னா ஆமா கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி அவனை இப்போ அவனும் வந்து ஒரு ஹீரோ சான்ஸுக்கு அந்த மாதிரி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவன் ஆல்ரெடி தமிழ் நாடகத்துல தமிழ் விஜய் டிவில தான் வந்து இது பண்ணிட்டு இருக்கான், போயிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது அவனையும் வந்து கூட சேர்த்துக்கிட்டு அவனையும் வந்து அவனோட கெரியரையும் வந்து ஒரு ஸ்பாயில் பண்ற மாதிரி பேசுற மாதிரி எனக்கு தோணுச்சு. உங்க வியூ அதுல? கமருதீனுக்கா ப்ரோ? சாண்ட்ரா பேசுனதும் வந்து எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த சொசைட்டியில வந்து அதாவது என்னன்னா கேரளால எல்லாம் இந்த மாதிரிலாம் கிடையாது. இங்க வந்து நம்ம இந்த சொசைட்டியில இங்க இப்போ வந்ததுக்கு அப்புறம் இங்க இருக்கிற சொசைட்டியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹை ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறவங்கள தான் வந்து மதிப்பா பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி ஒண்ணும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும்னா அப்படி ஒண்ணும் கிடையாது. நீங்க எல்லாருமே ஹை ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறவங்களை மட்டும் தான் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம இங்க அதுதான் இது வந்து எனக்கு வந்து தப்பா பட்டுது. யாருன்னா எதனா இல்ல அந்த மாதிரி அது தப்பு தானே. அந்த மாதிரி அவங்க பார்வை தப்பு தான். அது அந்த இடத்துல சந்திராவோட பார்வை. அப்படின்னா இந்த ஷோலயே நிறைய பேருக்கு வாய்ப்பே இல்லாம போயிருக்கோம்ல. அதுதான் அது வந்து இப்போ இவ்வளவு கேமரா எல்லாம் இருக்குதுன்னு போது அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அவங்க வச்சு அதுல வந்து நான் அந்த இதை பார்க்கல, அந்த கிளிப்பிங்க பார்க்கல. சொன்னாங்களா? அது வந்து ஜெனரலைஸ் ஸ்டேட்மெண்ட் மாதிரி இல்லங்க. அவங்க லைஃப்ல நடந்தானே அவங்க சொல்றாங்க. ஷீ இஸ் டெல்லிங் அபௌட் ஹர் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தானங்க. வந்து ஷீ டிடன்ட் ஜெனரலைஸ் as a ஓவரால் இங்க வந்தா இந்த ஊர் அதெல்லாம் இல்ல. ஷீ இஸ் டெல்லிங் தட் அவங்க லைஃப்ல நடந்துருக்குன்னு தான் சொல்றாங்க. ஓகே, அவங்க பர்சனல் விஷயம் பேசினாங்க அப்படினா அது பெருசா நம்ம எதுமே தட் we can't comment. அது அவங்க நடந்துருக்கலாம். அது நம்ம எப்படி தெரியும்? அது கூட ஓகே ப்ரோ. அது என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு சொசைட்டியே வந்து நீங்க ப்ளேம் பண்ற மாதிரி சொல்லக்கூடாது. இந்த மாதிரி நடந்துருக்கு. இல்ல ப்ரோ,
அதான் அவங்க அப்படிதான் சொன்னது இது இது சொல்லியிருக்காங்களாம். இது அவங்க இது இது சொசைட்டி வந்து ப்ரோ. இது வந்து ஒரு பப்ளிக் ஷோல ப்ரோ. இது எல்லாருமே பாக்குறாங்க. ப்ரோ அவங்க லைஃப்ல அது அவங்க பர்சனலா அப்படி இம்பாக்ட் பார்த்தா ஆனவங்க அப்படி அவங்க பார்த்தா இந்த கதை சொல்லலாம். சொல்லும் நேரம்ல நிறைய பேர் இதோட ஆ பயங்கரமா இதோட சொல்லியிருக்காங்க ப்ரோ. பயங்கரமா சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்? ம். அவங்க லைஃப்ல அவங்க பர்சனல் லைஃப்ல நடந்திருக்குன்னு சொல்லும்போது அதை நம்ம கொஸ்டின் பண்ண முடியாது. இல்ல ரசிகன், தேர் பர்சனல். ஆக்சுவலா அவங்க வந்து சேச்சின்னு தான் நீங்க அட்ரஸ் பண்றீங்க. நான் சாரி ஃபார் த இன்டரப்ஷன். நான் ஒரு விஷயத்த பாயிண்ட சொல்லணும். ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ் என்னோட வீடியோஸ்க்கு கீழேயும் வந்து கேள்விகள் கேட்கறாங்க. இதே மாதிரி மலையாள பிக் பாஸ்ல போயிட்டு அந்த மலையாள சொசைட்டி வந்து எங்களுக்கு பெருசா ஒரு ரெகக்னிஷன் கொடுக்கல. இங்க சேயான் சொசைட்டிங்கிறது அகெயின் இல்ல தட்ஸ் இல்ல மிஸ் இன்டரப்ஷன். நான் கேக்குறதுன்னா அவங்க இல்ல. லைஃப்ல அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணத ஹவு ஓகே. கேன் யூ கொஸ்டின் இஸ் த ஒன்லி கமெண்ட் ஐ அம் பாசிங் ஹியர். அவங்களுக்கு அவங்க நடந்திருக்குன்னு சொல்றாங்க. இப்போ நீங்க போய் எப்படி அதை அன்ப்ரூவ் பண்ணுவீங்க? இல்ல அத வந்து நீங்க அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி எப்படி சொல்ல முடியும்? இல்லங்க, அவங்களுக்கு அது நடந்திருக்கு. அங்க வந்து அவங்க அவங்க ஜட்ஜ் சொல்றாங்க. பண்ண சோ வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம் நவ? இல்ல பிரதர், என்ன பேச விடுறீங்களா இல்ல நீங்களே இல்ல இல்ல பேசுறீங்களா? நான் கேக்குறது அதான் ப்ரோ. நீங்க வந்து அப்படி சொசைட்டி நீங்க ஓவரால் கொண்டு வர்றீங்க. அவங்க நடந்ததுல இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை I கேக்குறேன்? don't have any problem. ரசிகன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் சொல்றேன். எனக்கு பிரச்சனையே கிடையாது. பிகாஸ் என்ன பொறுத்தளவுக்கு அந்த 20 பேருமே 20 பேர் தான். ஏன்னா நான் ஒரு ரிவ்யூவர்ஸ் பெர்செப்ஷன்ல அந்த ஷோவை பாக்குறேன். ஆடியன்ஸ் பெர்செப்ஷன்ல நான் பார்க்கல. நிறைய பேர் என்னுடைய யூடியூப் கமெண்ட் செக்ஷன்லயே வந்து அந்த கேள்வியை கேட்கறாங்க. அதற்கான தெளிவை கொடுக்கணும்னா முதல் நீங்க என் கருத்தை கேட்கணும். லெட் மீ கம்ப்ளீட். இதே மாதிரி இப்ப பிரகாஷ் கேட்டார்ல, இதே மாதிரி ஒரு மலையாள பிக் பாஸ்ல போயிட்டு இப்படி அங்க சொசைட்டில இருக்கிறவங்க எல்லாம் இப்படி இருந்தாதான் மதிக்கப்படுவாங்க அப்படின்னு யாராவது ஒருத்தர் கமெண்ட் பண்ணி இருந்தா மோகன்லால் அதை அட்ரஸ் பண்ணிருப்பாரா மாட்டாரா? நீங்க ஒண்ணு இல்லைங்க, இங்க நிறைய தமிழர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு கிடைக்காத ப்ரோ அகைன் ஐ அம் ஆஸ்கிங் தி சேம் क्वेश्चन. யூ ஆர் இல்ல இவங்க பிரிங்கிங் தி ஓவரால் சொசைட்டி. உங்களுக்கு புரியுதா ப்ரோ? இல்ல நீங்க பிரதர், மறுபடியும் சமுதாயத்துக்கு போறீங்க. இங்க இல்ல சமுதாயமே இல்ல. இல்ல He is எனக்கு telling அவங்க about சமுதாயம் தான் their ப்ரோ சொல்லுவாங்க. personal experience. அவங்க சமுதாயம் தான் ப்ரோ சொல்லுவாங்க. Bro, அவங்க சொல்றது சமுதாயம் அவங்க தான். இருங்க சொசைட்டி இருங்க ப்ரோ. ரசிகன், இட் இஸ் நாட் அபௌட் தமிழ் சொசைட்டி. ஓகே, அவங்க சொல்றது வந்து அவங்க சொசைட்டி. அவங்க இல்ல ப்ரோ, சொசைட்டில தேர் அவங்க எப்படி சர்க்கிள், சொல்லுவாங்கன்னா தேர் மலையாள சர்க்கிள். சொசைட்டில இல்ல தமிழ் சொசைட்டில இருக்குன்னு சொல்றாங்க. So அவங்க அப்சல்யூட்லி என்ன பண்றாங்கன்னா அப்சல்யூட்லி ஜெயில சமுதாயத்தை இருந்து கமருதீன் குறிப்படுத்துறாங்க. ஜெயில இது வந்து சரிங்களா? நடந்தது வந்து ஜெயில கமருதீன் கிட்ட அவங்க பேசியிருப்பாங்க. கமருதீன் ரொம்ப ஃபீல் பண்ணி பிரஜனை ஹக் கூட பண்ணியிருப்பாரு. இவ்வளவு தூரம் நீங்க, ஆனா அவங்களோட ஏழ்மையை சொல்லுவாங்க. வெளியில எங்களால குழந்தைகளுக்கு ஃபீஸ் கூட கட்ட முடியல, கடைசி நம்பிக்கை எங்களுக்கு இந்த பிக் பாஸ். அதெல்லாம் நான் மதிக்கிறேன். ஐ டூ ரெஸ்பெக்ட் இட். பட் த சேம் டைம் அவங்களுடைய மலையாள இண்டஸ்ட்ரியில அவங்களுக்கு ஜட்ஜ் பண்றது இல்ல. அவங்க எப்படி வேணாலும் அங்க வாழலாம். ஆனா இங்க வந்து ஸ்டேட்டஸ்னு ஒண்ணு இருக்கு. இப்படி இருந்தாதான் இங்க இருக்கிறவங்க மதிக்கிறாங்கன்னு சொல்றதே பெரிய தப்பான விஷயம் நான் பாக்குறேன். இது ஆடியன்ஸ்க்கு மிகப்பெரிய அளவுல தவறா கன்வே ஆயிருக்கு. அதை தான் பிரகாஷ் வந்து இங்க எடுத்து முன்வைக்கிறாரு. இது வந்து ஒரு பொதுத்தளம் ஸ்பேஸ்ன்றப்ப நீங்க அதை டிஸ்கஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த இடத்துல மலையாள பிக் பாஸ்ல போய் ஒரு தமிழ் கண்டஸ்டன்ட் இந்த மாதிரி பேசியிருந்தா கண்டிப்பா அது வீக்கெண்ட் எபிசோட்ல அட்ரஸ் பண்ணப்பட்டிருக்கும் அந்த ஹோஸ்டால. இதே கமலஹாசன் அவர்கள் இதே கமலஹாசன் அவர்கள் இருந்திருந்தா என்ன சொல்லியிருந்தாரு? ஒரு கான்ட்ரவர்சியான ஸ்டேட்மெண்ட், தமிழ்ல இருந்துதான் கன்னட மொழி வந்துச்சுன்ற மாதிரி கான்ட்ரவர்சியா அவர் பேசியிருந்தாரு. அதே மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுத்திருப்பாரு. தமிழ் சொசைட்டி என்னங்க, மலையாள சொசைட்டி இல்லவங்க, நல்லவங்க கெட்டவங்க எல்லா சொசைட்டிலும் இருக்காங்க அப்படிங்கிற விளக்கத்தை கமல் சார் இருந்தா கொடுத்திருந்திருப்பாரு. விஜய் சேதுபதி இஸ் ஃபெயில்டு. அந்த இடத்துல அதை கொடுக்க மறந்துட்டாரு. அதைத்தான் அது எஸ்கலேட் ஆயிருக்கு. நிறைய பேர் வந்து சாண்ட்ரா மேல இருக்கக்கூடிய விமர்சனங்களா முன்வைக்கிறாங்க. பட் சாண்ட்ரா ஃபேஸ் பண்றத வந்து இங்க மட்டும் கிடையாது. நான் சொல்ல வர்றது நாட் ஒன்லி ஹியர், எல்லா இண்டஸ்ட்ரியிலயும் அந்த பிரச்சனை இருக்கு. எல்லா இடத்துலயுமே சிபாரிசு, இவனுக்கு தெரிஞ்சவன் அவனுக்கு தெரிஞ்சவன் அப்படின்ற ஒரு நிலை இருக்கு. உண்மையா சொல்லணும்னா இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில தான் விஜய் சேதுபதி அவர்கள் வா மச்சான் அப்படின்னு பிரச்சனை அட்ரஸ் பண்ணி பிக் பாஸ் வீட்டுல அனுப்பிச்சு வச்சிருந்தாரு. வேற ஒரு இண்டஸ்ட்ரியில ஒரு ஹோஸ்ட் தனக்கு சரிக்கு சமமா ஒரு கண்டஸ்டன்ட் நடத்தி அனுப்பி வச்ச வரலாறு இது வரைக்கும் கிடையாது. பிக் பாஸ் வரலாற்றிலேயே முதல் முறையாக ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் உன்னை வந்து நீங்க வேற ஸ்டேட்ல இருந்து வந்தீங்கன்றதுக்காக உங்களை யாருமே இங்க குறைச்ச மதிப்பு இல்ல. போன சீசன்ல சௌந்தர்யா, சீஸ் ஃப்ரம் கர்நாடகா, அவங்களுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன் லாஸ்ட் என்டையர் சீசன். ஒரு என்டையர் சீசன் 100+ டேஸ் நான் சௌந்தர்யா பக்கம் நின்றுருக்கேன். அவங்களே கன்வே பண்ணிருக்காங்க ஐ எம் ஃப்ரம் கர்நாடகான்னு. இங்க யாருமே இன்னொரு மொழி பேசக்கூடிய நபர்கள் இன்னொரு ஸ்டேட்ல இருந்து வர்றவங்கன்றத நம்ம ஜட்ஜ் பண்ணதே இல்லை. பட் சாண்ட்ராவுக்கு அப்படி ஒரு விஷயம் இருந்திருக்கு, அது அவங்க சொல்லியிருக்காங்க. அதற்கான மாற்று கருத்தையும் வைக்கணும். அதை வந்து இல்ல நீங்க சொல்லவே கூடாது அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. சொல்ல கூட சொல்ல யூ ஆர் அகைன் கோயிங் தப்பா எடுத்துக்கிறீங்க. சரியா? இல்ல 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 ஒரு நிமிஷம், நான் சொல்லிடுறேன். நீங்க சொல்றது புரியுது. அவங்க ஜென்ரலைஸ்டா ஒரு ஒப்பீனியன் வச்சிருந்தாங்க அப்படின்னா சியான் ப்ரோ அதுல வந்து நம்ம கண்டிப்பா கேள்வி கேட்கணும்.
கண்டிப்பா அதை எதிர்த்து குரல் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பர்சனல் லைஃப்ல அவங்க வந்த அனுபவத்தை சொல்றாங்க. அப்படி இருக்க பட்சத்துல அவங்க அனுபவம் என்னன்றது நம்மளுக்கு கிளியரா தெரியாது இல்லையா? இப்போ கதை கதை அந்த இது கடந்து வந்த பாதைன்னு ஒரு டாஸ்க் வைக்கிறாங்கல்ல, அவங்கள பத்தி சொல்றாங்க பாருங்க நிறைய பேர். அதுல நிறையவே கண்ணீர் வரக்கூடிய சம்பவங்கள்லாம் நிறையவே நடக்குது. அப்போ இப்படி ஒரு விஷயம் அவங்க என்னுடைய லைஃப்ல நடந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது இது 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 ஏன் இவங்க வந்து இந்த சமூகத்தையும் சமுதாயத்தையும் வச்சு இவங்க இப்படி நடந்துச்சுன்னு சொல்றாங்க, இதெல்லாம் இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றத நம்ம வந்து அதுக்கு எதுக்கு கொடுக்க முடியாதுல்ல. அது பர்சனலா அவங்க சொல்றதுதான். இது பொதுவா நீங்க பொதுவா நீங்க சொல்றீங்க, இங்க தமிழ்லனாலே இப்படிதான், இவங்க வந்து இப்படிதான் பண்ணுவாங்க, இப்படிதான் பேசுவாங்க, இப்படிதான் ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்க அப்படின்னு பொதுவா சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அது கண்டிப்பா ஒரு கேள்வி எழுப்பியிருக்கப்பட வேண்டிய விஷயம். அது அவங்க பர்சனல் லைஃப்ல சொல்றாங்க, பர்சனல் லைஃப்ல ஷேர் பண்றாங்க. சிம்பிளா சொல்றேன், அவங்க வந்து நான் இங்க இவ்வளவு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிருக்கேன் இல்ல சாம், அவங்க வந்து இங்க நான் அவ்வளவு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிருக்கேன், இங்க ஸ்டேட்டஸ் பாக்குறாங்கன்னு சொல்லியிருந்தா வேற. ஆனா மலையாளத்துல அவங்க ஸ்டேட்ல அப்படி இல்லைன்ற வார்த்தையை மென்ஷன் பண்ணிருக்காங்க சாம். அதனாலதான் நிறைய பேர் இந்த கேள்வியா முன்வைக்கிறாங்க. உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? ஓகே ஓகே புரியுது. பாயிண்ட் இருக்கு. சாரி டு இன்டரப்ட். எனக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு, நான் பேசலாமா? எக்ஸ்கியூஸ் மீ, நான் இது ஒரே விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். பேசலாமா? ஓகே, ரெண்டு பேரும் யாரு ஃபர்ஸ்ட்? சரி சொல்லுங்க. பிரியா சந்தியா சந்தியா ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்க. சந்தியா பேசிட்டோம் பிரியா. சரி ஓகே ஓகே, நான் குயிக்கா ஷார்ட்டா முடிச்சிடுறேன். என்னன்னா நானும் அவங்க அதை பேசும்போது கவனிச்சது, எனக்கு பர்சனலி எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னா, அவங்க சொன்ன கான்டெக்ட் வந்து அவங்க பர்சனலா இங்க ஃபேஸ் பண்ணது வந்து அவங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பென்ஸ், அவங்களுக்கு நிறைய காசு செலவு பண்றாம, அந்த ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி விஷயத்துக்கு காசு ரொம்ப செலவு பண்ணிட்டோம் அப்படிங்கறத அவங்களோட பர்சனல் இதை வந்து அவங்க ஷேர் பண்ற மாதிரி தான் நான் அதை வந்து பார்த்தேன். அதுதான் வந்து அவங்க சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. நான் பர்சனலி இவ்வளோ இந்த விஷயங்கள் எதிர்பார்ப்புகள்லாம் இருக்கு அப்படிங்கறதுனால நான் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சஸ் கோ த்ரூ பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி விஷயங்கள அங்க இருந்திருந்தேன்னா இவ்வளோ செலவா இருந்திருக்காது எனக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல வந்தாங்க. அதான் நீங்க சொன்ன மாதிரி தான் சமீர் ப்ரோ. அவங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை தான் அவங்க வந்து அப்படியே, பிகாஸ் அவங்களோட மானிட்டரி ரிலேட்டடா அவங்க கஷ்டத்துல இருக்கிறதுனால அந்த பாயிண்ட்டை தான் அவங்க முன் வச்ச மாதிரி இருந்தது. தட் இஸ் அஃப்கோர்ஸ் அவங்க பர்சனல். இதுல வந்து ஸ்டேட்டு கொண்டு வந்து கொஸ்டின் பண்றதுக்கு வந்து லைக் ஜென்ரலைஸ்டா அவங்க சொல்லலாம். அவங்களுடைய நான் இதை ஈஸியா டேக்கிள் பண்ணிடலாம், ஆனா இங்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றது விச் இஸ் ட்ரூ. பிகாஸ் நம்ம அவங்கள ஒரு மாதிரி ஒரு ஸ்டார்ன்னு பார்க்கறதுனால அவங்களும் அவங்க சைட்ல எக்ஸ்பென்சஸ் ரீதியா கொஞ்சம் எஃபர்ட் போடுறாங்க அப்படிங்கிறது அப்படிங்கிற வியூ பாயிண்ட் தான் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. தேங்க்யூ. நான் ஏன் அதை வந்து சொல்றேன் அப்படின்னா, இது இந்நேரத்துக்கு அவங்க ஜென்ரலைஸ்டா சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம யாருமே இது வரைக்கும் நம்ம இதை பத்தி இப்பதான் வருதே தவிர அன்னைக்கே அது பெருசா வெடிச்சிருக்கோம், பூமா வெடிச்சிருக்கோம். அதனாலதான் நான் சொல்றேன். பிரியா சொல்லுங்க. பிரியா ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும், சொல்லுங்க. ஓகே ஓகே. ஆக்சுவலா என்ன விஷயம்னா, அவங்க வந்து ஆக்டர் ஆக்ட்ரஸ் சீரியல்ல நடிக்கிறதுனால அவங்க வந்து மத்தவங்க மாதிரி நார்மல் லைஃப் லீட் பண்ண முடியலன்ற ஒரு விஷயம் தான் அவங்க சொன்னாங்க. கேரளா இண்டஸ்ட்ரியில அப்படிலாம் கிடையாது. கேரளா இண்டஸ்ட்ரியில இருக்கவங்க வந்து ஆக்டர் ஆக்ட்ரஸ்லாம் வந்து அவங்க நார்மலா சின்ன வீட்டுல இருக்கிறதோ இல்லைன்னா நார்மல் ஸ்கூல்ல படிக்கிறதோ நார்மலா அவங்க லைஃப் லீட் பண்றதோ அவங்களுக்கு பெரிய விஷயமா இல்லை. ஆனா இங்க எப்படின்னாக்கா அவங்கள நம்மள வந்து பெரிய இந்த இடத்துல வச்சிருக்காங்க. ஆக்டர் ஆக்ட்ரஸ்னா அவங்க வந்து அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்க. அதுக்கு மேட்சிங்கா எங்களால லைஃப் லீட் பண்ண முடியல, அந்த எக்ஸ்பென்ஸ் எங்களால மீட் பண்ண முடியல, எங்க பசங்களை சாதாரண ஸ்கூல்ல போட முடியல, ஏன்னா நாங்க வந்து ஆக்டர் ஆக்ட்ரஸ்ன்றதுனால நான் எங்களுக்கு நிறைய பணம் இருக்குன்னு நினைக்கிறாங்க. இதை தான் அவங்க மீன் பண்ணாங்க. கேரளா இண்டஸ்ட்ரியில அங்க இருக்கிற சுச்சுவேஷன் அப்படி கிடையாது. அங்க நார்மலா லைஃப் லீட் பண்ணலாம். பப்ளிக்கும் வந்து அவ்வளவு பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. இங்க வந்து நம்ம மக்கள் வந்து அவங்க ரொம்ப செலிபிரிட்டியா ட்ரீட் பண்றதுனால அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல. இததான்ப்பா சொல்ல வந்தாங்க. அத வந்து அவங்க கரெக்டா சொல்ல வரல. பிரியா, தட்ஸ் கிரேட் ஆஃப் யூ, சோ நைஸ் ஆஃப் யூ. இந்த கிளாரிட்டி கிடைக்கணும்ன்றதுக்காக தான் அந்த கேள்வியை நான் எழுப்பினேன். ஆக்சுவலா நீங்க இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா, இது கனெக்ட் ஆச்சு, இது வந்து ரீசனபிளா இருக்கு.
கேளுங்க நான் கார் ஓட்டிட்டு இருந்தேன் ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு மால்ல நின்னு பேசிட்டு இருக்கேன் நான் இத சொல்றதுக்காகவே. கிரேட் தட் இஸ் வெரி அப்ரிஷியபிள். பிகாஸ் இந்த விஷயம் வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கணும். நிறைய பேருக்கு இதை பத்தி தப்பான புரிதல் இருக்குன்றதுனாலதான் we are raising it actually ரசிகன். நேத்துல இருந்து மத்த ஸ்பேஸ்லயும் பேசிட்டு இருக்காங்க. சரி நானும் போய் சொல்லலாம்னு நினைப்பேன். நான் ஏதாவது வேலையில பிஸியா இருக்கறனால என்னால இது சொல்ல முடியல ஆக்சுவலா. 100% கனெக்ட் பண்ணிக்க கூடியது. பிகாஸ் அங்க இருக்கக்கூடிய ரொம்ப இயல்பா இருப்பாங்க, சாதாரணமா இருப்பாங்க மலையாள அங்க இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய பீப்புள். ஆனா இங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கிரேஸ் இருக்கு. இங்க வந்து சினிமா நட்சத்திரமா இருக்கட்டும், இந்த மாதிரி சீரியல்ல நடிக்கக்கூடியவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு. அதைத்தான் சாண்ட்ரா மீன் பண்ணியிருக்காங்கிறத நீங்க சொல்லும் போது 100% கனெக்ட் பண்ணிக்க முடியுது. இந்த எக்ஸ்பிளனேஷனை இங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் கேட்கறதுக்கு அந்த கேள்வியை எழுப்பும் போதுதான் கேட்க முடியும். ஸோ தேங்க்யூ. கண்டிப்பா அது தேங்க்ஸ் டு பிரகாஷ் அந்த கேள்வி எழுப்புனாரு. நானுமே அது சியான் ப்ரோ பேசும்போது ரொம்ப சமுதாயம் அது எல்லாம் போக ஆரம்பிச்சோன்னு இல்லையடா இது நம்மளுக்கு அப்படி தோணலேன்னு சொல்லிட்டு திரும்பியும் போய் பார்த்துட்டு வந்தேன். அது அவங்க பர்சனலா தான் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதான் விஷயம். ஓகே இல்ல அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு இப்ப வந்து நிறைய வாய்ப்புகள் இல்ல. எதுலயுமே வந்து அவங்க கமிட் ஆகல. எந்த மூவிலயோ சீரியல்லயோ கமிட் ஆகாதனால அவங்களுக்கு ஃபேமிலிலயும் சப்போர்ட் இல்ல. அதனால ஃபினான்ஷியலா ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க. அதனாலதான் நாங்க பிபிக்கு வந்தோம். அந்த மாதிரி எல்லாம் அவங்க சொன்னாங்க. அவங்க பேசுறது வந்து கரெக்டா பேச மாட்டேங்கிறாங்க. மலையாளம் தமிழ் மிக்ஸ் பண்ணி பேசுறதுனால நிறைய பேருக்கு அது புரிய மாட்டேங்குது. எல்லாமே தப்பா கன்வே ஆயிட்டு இருக்கு. ஆனா அதுக்காக அவங்க பண்றதெல்லாம் சரி நான் சொல்லல. சில விஷயங்கள் சொல்றேன் நான். ஓகே இல்ல அது கரெக்டான இதுதான். அவங்க நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, பண்றதுக்கெல்லாம் நம்ம சப்போர்ட். இது வந்து ஒரு பக்கம் ஒரு சிம்பத்தியாவே இருந்தாலுமே இந்த ஷோல அவங்க அதை தாண்டி அவங்க என்ன எப்படி விளையாடுறாங்க, எப்படி அதை ஒரு 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 ரியலா ஆனஸ்டா கொண்டு போறாங்கன்றத பார்த்தானே நம்ம சப்போர்ட் பண்ண போறோம். எல்லா கண்டஸ்டன்ஸ்க்குமே அப்படிதானே. அப்புறம் இன்னொரு விஷயம் எனக்கு சொல்லணும். இப்போ வந்து அவங்க வந்து அது பண்ணாங்க இது பண்ணாங்க இந்த டாஸ்க்ல எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க அந்த பொசிஷன்ல இருந்து பாருங்க. நீங்க வந்து 2 நாள் கண்டினியூஸா சமைச்சு கொடுக்குறீங்க, உங்களால முடிஞ்ச என்டர்டைன்மெண்ட் எல்லாம் பண்றீங்க. ஆனா உங்களுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான் கொடுக்குறாங்க. அப்ப தேர்ட் டே நீங்க அந்த பொசிஷன்ல இருந்து நீங்க என்ன பண்ணுவீங்க? தேர்ட் டேவும் அதே மாதிரி சமைச்சு கொடுத்துட்டு எனக்கு பாயிண்ட் கொடுக்கலாம்னு பரவாயில்ல அப்படின்னு இருப்பீங்களா, இல்ல அதுக்கு ரெபல் பண்ணுவீங்களா? ஆப்வியஸா அது ரெபல் தான் யோசிக்குமா? பண்ணுவோம். ரெபல் தான் பண்ணுவோம். அப்ப அவங்க பண்ணும்போது நான் சொல்றேன் அதுக்கு பதிலு. அஹ் ஆக்சுவலா பிரியா இவரு விஜேஎஸ்ஏ வந்து ரெபல் தான் பண்ண சொல்லுவாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நீ ரெபல் பண்றத நாகரீகமா பண்ணு, ஒரு லிமிட்டை தாண்டாத அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நேற்று அந்த ரோஸ்ட்லயே வந்து நீ விக்கல் கூட வன்மத்தை வச்சு செஞ்சியா எனக்கு பரவாயில்ல, நீ என்ன வேணா செஞ்சுக்கோ, நீ சண்டை போடு, போய் பாலை புடுங்கிட்டு வா அப்படின்னு தான் விஜய் சாரே சொல்லுவாரு. விஜய் சேதுபதி சாரே, புரியுதுங்களா? யாருமே வந்து அதை அப்போஸ் பண்ணல. அது என்னன்னா அந்த ஒரு லிமிட்டை தாண்டி போகுது, அதுக்கு மட்டும் தான் வந்து கொஞ்சம் ரைடு உள்ளது. அந்த லிமிட் அப்புறம் அந்த வார்த்தைகள் விடும் வார்த்தைகள் இது ஒரே மட்டும் சொல்லிடுறேன். ஆக்சுவலா அவங்க வந்து 3 நாள் கஷ்டப்பட்டு வேலையில வார்த்தைகள். ரெண்டாவது வந்து பிக் பாஸ்க்கான அந்த நேரம் அவர் கொடுத்த அவர் சொன்ன ஆக்டிவிட்டியை அதை ஒழுங்கா பண்ணிட்டே இவங்க அந்த ஒரு ரெபல் மோட்ல எடுத்திருந்தாங்க அப்படின்னா அது இன்னுமே சுவாரஸ்யமாவும் இருந்திருக்கும், கொஞ்சம் ரசிக்கப்படியுமா இருந்திருக்கும். அததான் அவர் விஜேஸையும் எடுத்து வைக்கிறாரு அந்த இடத்துல. நான் 100% ஒத்துக்கிறேன். இன்னொரு விஷயம் சொல்லுங்க என்னன்னா பிரியா. அவங்க வந்து 3 days கண்டினியூஸா ஒர்க் பண்ணிருக்காங்க. மத்தவங்களுக்கு எல்லாம் ஜெயிலுக்கு போகும்போது அவங்க டைரக்டா ஜெயில் போயிடுவாங்க. இவங்கள மட்டும் 2 நாள் 2 பேர் வீடு பூரா வேலை பாருங்கன்னொடனே அவங்க அப்செட் ஆயிட்டாங்கன்னு எனக்கு தோணுது. கேக்குதா? கேக்குது பேசுங்க பிரியா. அதான் கேக்குது அவங்க அதான் அவங்க வந்து 3 நாள் ஒர்க் பண்ணிட்டோம். 4வது நாள் வந்து ஜெயிலுக்கு போறது சொல்லுங்க நியூட்டன். கேக்குதா? கேக்குது